ஒரு எண்ட் கேம் பொசிஷன். இங்க பிளாக் ப்ளே பண்ணணும். பிளாக்கால இந்த கேம கண்டிப்பா வின் பண்ண முடியாது. ஆனா டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ணணும்னா கரெக்டான மூவ் ப்ளே பண்ணணும். இங்க பி பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்கலாம் நைட் வச்சுன்னு தோணும். ஆனா இங்க நைட் C5ன்னு ப்ளே பண்ணா அதுதான் பிளண்டரா மாறும். ஸோ இங்க கரெக்டான மூவ் கிங் C7 ஒரு ஆப்ஷனா இருக்கும். கிங் D7 ப்ளே பண்ணலாம். நைட் E5 கூட ப்ளே பண்ணலாம். ஆனா நைட் C5ன்னு ப்ளே பண்ணும்போது ஒயிட் இங்க நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. செக் வர்றதுனால போஸ்டா நைட்டை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பொசிஷன்ல பிளாக் கிட்ட நைட் இருக்கு, ஒயிட் கிட்ட ஒரே ஒரு பான் மட்டும் தான் இருக்கு. பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குற கிங்கும் ரொம்ப லாங்ல இருக்கு. ரூக் பான் இருந்துச்சுன்னா எல்லா பொசிஷன்லயும் நைட்டால ப்ரமோஷன் ஆகுறத ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த பொசிஷன்லயும் அப்படிதான் இருக்கும். இங்க ஒயிட் ப்ளே பண்ணணும். ஒயிட் பான் A6ன்னு நைட்டை அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ நைட் எங்க மூவ் பண்ணாலும் ஒயிட் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணக்கூடிய A7 A8 ஸ்கொயருக்கு டிஃபென்ஸ் கொடுக்க முடியாது. நைட்டை மூவ் பண்ணாலே இங்க குயின் வந்துரும். சரி, அப்போ கிங் C7 ப்ளே பண்ணாலும் ஸோ இங்க பான் வச்சு நைட்டை கேப்சர் பண்ணா டிராவ் ஆகும். ஆனா இங்க ஒயிட் பான் A7 ப்ளே பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ கிங் வரக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸை ஒன்னு ஓன் பீஸை இங்க பிளாக் பண்ணிக்குது, இன்னொரு ஸ்கொயர்ல ஆப்போனண்டோட பான் அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர் வந்தா மட்டும்தான் இங்க பான் ப்ரொமோஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே வர முடியாதனால இந்த கேம்ல ஒயிட் ப்ரொமோஷன் பண்ணி குயின் எடுத்து வின் பண்ணுவாங்க. இதே பொசிஷன்ல கிங் C8ன்னு ப்ளே பண்ணாலும் பான் A7. ஸோ இப்பவும் பான் குயின் ஆகிறத பிளாக்கால ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த பொசிஷன்ல பிளாக் டிரா பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கிங் C7 ப்ளே பண்ணி கூட இந்த கேமை டிரா பண்ணிருக்கலாம்.